பெங்களூருவில் ஆர்சிபி அணி வெற்றி கொண்டாட்டம் பெருந்துயரில் முடிந்தது. கூட்ட நெரிசலில் சிக்கி 11 ரசிகர்கள் உயிரிழந்த நிலையில் அந்நகரமே கலவர பூமியாக மாறியது. இந்த நிலையில் வெற்றி கொண்டாட்டத்தால் ஏற்பட்ட அதிருப்தி குறித்து மக்கள் கூறும் கருத்துக்கள் உங்கள் பார்வைக்கு. 12 வருஷம் கழிச்சு ஜெயிச்சதுனால ஆர்சிபி அவங்க ஃபேன்ஸுக்குலாம் கொஞ்சம் செலிப்ரேஷன் தரணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் தரணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போன இடத்துல இந்த கிரவுண்டோட கெப்பாசிட்டியே 35,000 தான். ஆனா 1 லட்சத்துக்கு மேல பேர் வந்திருக்காங்க. அங்க போதிய பாதுகாப்புனால மூச்சு திணறி சில பேர் 11 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு நிறைய இருந்திருந்தா உயிர் சேதம் எது இருந்திருக்காது. ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பாதுகாப்பு குறைபாடின் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டு இவ்வளவு பெரிய அளவில் ஒரு சாவு நடந்திருக்கிறது. இதற்கு காரணம் கர்நாடக அரசின் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் எவ்வளவு மக்கள் திரள்வார்கள் என்று அந்த உளவு பிரிவு கணிக்க தவறியதன் நோக்கத்தினால் இது போன்ற இறப்பு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது. இந்த ஐபிஎல் ரொம்ப நான் எப்படின்னு சொல்கிறது தெரியல. அரசாங்கம் பற்றி சொல்கிறதா இல்லை மக்கள் பற்றி சொல்கிறதா, எவ்வளோ சேதம், எவ்வளோ மருத்துவமனையில் எவ்வளோ இது பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது தேவையில்லாத ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது ரொம்ப நான் கண்டிக்கப்பட ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக அரசாங்கமும் இதுக்கு உடந்து தான் நான் சொல்ல முடியும். அவங்களும் ஒழுங்கு இல்லை. ஒரு உயிருடைய இது அவங்க வேலைக்கு தெரியல. ரொம்பங்க விளையாட்டு முக்கியம்தான். ஒரு கண்ட்ரோலுக்கு மீறி நம்ம அதை இது பண்றது ரொம்ப தப்பு. டிராஃபிக்கா இருக்கட்டும் இல்ல அங்க இருக்கிற ஆர்கனைசிங்கா இருக்கட்டும், அவங்க கொஞ்சம் சுதாரிப்பா இருந்திருக்கணும். அதே மாதிரி பப்ளிக் சைடும் ஃபால்ட் இருக்கதான் செய்யுது. ஏன்னா அவங்க தன்னை மீறி அந்த ஆர்வத்தை காட்டுறது, இந்த விளையாட்டு ஜெயிச்சதுல காட்டுறது கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்திருக்கணும். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இன்னமேட்டு பப்ளிக்கும் அவேர்னஸா இருந்துக்கணும். கொண்டாட வேண்டியதுதான். அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு 12 வருஷம் கழிச்சு வாங்கியிருக்காங்க. பட் அதை சேஃபாக நம்ம கொண்டாடி இருக்கணும். பட் உயிர் போகிற சேதத்தில் கொண்டாடுறோம் அப்படின்னா அது மக்கள் பார்வையில் தப்பு தான். அது கொண்டாட்டம்ன்றது இம்பார்ட்டன்ட் தான். பட் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க கோடியாக அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க யாரும் இனிஷியேட்டரும் அவங்க சம்பாதிச்சு போவாங்க. பட் அந்த ஃபேமிலி என்ன பண்ணும்? ஒவ்வொரு ஃபேமிலி 11 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி என்ன பண்ணும்? அதே மாதிரி அவங்க வீட்டை யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா அந்த உயிர் போகிற சேதம் இது பண்ணியிருக்க மாட்டாங்க.